+1 +2ல ஒரு குரூப் எடுக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணுறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? பர்டிகுலராக இந்த குரூப் எடுத்தால் தான் எனக்கு ஈஸியாக வந்து கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து கிடைக்குமா? இந்த குரூப் எடுத்தால் வந்து கிடைக்காதா? இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. இதுக்கான பதிலை இந்த 1 மினிட்ல வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ +1 +ல எடுக்கிற குரூப்புக்கும் கவர்மெண்ட் பேங்க் ஜாப்க்கும் எந்த சம்மந்தமே இருக்காது உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிகிரி படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஜாப் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் ஒரு 70-80% எலிஜிபிள் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக கிளர்க் பிஓ போஸ்டிங் பொறுத்தவரையும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் எஸ்போ ட்ரை பண்ணால் மட்டும் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. என்ன மாதிரியான ஆஃபீஸர் ட்ரை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து எலிஜிபிலிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஐடி ஆஃபீஸர் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் இசிஇ, சிஎஸ்சி, ஐடி இல்லை பிஜி கம்ப்யூட்டர் லெவன்ட்டா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்சிஏ இந்த மாதிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் +1 + எடுக்கிற குரூப் வந்து முக்கியம் இல்லை.